சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். சமீப காலமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த மாறுதலுக்கு ஏற்றாற்போல் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் டிஎன்பிஎஸ்சி தேர்வை தேர்ச்சி அடையவே முடியும். இப்போ கடைசியாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் பல வினாக்கள் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் கேட்டிருந்தாங்க. பல்வேறு புத்தகத்திலிருந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ எந்த புத்தகத்தை நம்ம மிக முக்கியமாக படிக்கணும், எந்த புத்தகத்தை படித்தா தான் நம்மளால் அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண முடியும் என்ற தகவல்களையும், தற்போதைய போக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இருக்குது, நடப்பு நிகழ்வுகளுக்கு என்ன படிக்கணும், மிக முக்கியமாக தமிழக அரசின் சாதனைகளை விளக்கக்கூடிய புத்தகம் ஒன்று இருக்குது, அதை எதை படிக்கணும், இதை மாதிரியான எல்லா தகவல்களையும் தற்போதைய டிஎன்பிஎஸ்சி போக்கின் அடிப்படையில் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன். எனவே இந்த பதிவை நீங்கள் மிக முக்கியமாக கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா இன்றைய டிஎன்பிஎஸ்சியின் போக்கு உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். இதற்கு மேல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உறுதுணையாக அமையும். முதல்ல டிஎன்பிஎஸ்சியுடைய தற்போதைய போக்கு எப்படி இருக்குது என்பதை உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழுடைய டிஎன்பிஎஸ்சி தற்போதைய போக்கு எப்படி இருக்குன்னா ஆப்பசைந்த குரங்கு போல இருக்குது. இதற்கான பொருள் என்னன்னா, வெட்டப்பட்ட 2 மரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆப்பை அசைக்க வேண்டும் என்று ஒரு குரங்கு முடிவு பண்ணிட்டு அந்த ஆப்பை அசைச்சிருச்சுன்னா அந்த 2 மரங்களுக்கு இடையில் மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய தவிப்பையும் மிகப்பெரிய துன்பத்தையும் அது பெறும். அதுபோல புத்தகத்தின் அடிப்படையில் படிப்பதா இல்லைனா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படிப்பதா என்று தெரியாமல் மிகப்பெரிய தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இன்றைய மாணவர்கள். இப்போ தமிழை எப்படி படிக்கணும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கடுத்தது கணிதத்தை பொறுத்தவரையிலும் சமீபத்து கேள்விகளை எடுத்து பார்த்தா கனியிருப்ப காய் கவர்ந்தற்று போல இருக்கிறது. அதாவது புத்தகத்தில் பல்வேறு மிக முக்கிய வினாக்கள் இருந்தும் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து எடுத்து நமக்கு கேள்விகளை கேட்குறாங்க. இப்போ அந்த புக்கு என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசியாக பொது அறிவு தற்போதைய போக்கு எப்படி இருக்குன்னா, புலியிடம் தப்பி பூதத்திடம் சிக்கியது போல் இருக்கிறது. காரணம் என்னென்னா 6 முதல் 10 வரலும் படிச்சிடறோம். அதுக்கப்புறம் 11, 12 படித்தாலும் அதை மீறி போயிட்டு நமக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம புலியிடம் தப்பி பூதத்திடம் சிக்கியது போல் இன்றைய போக்கு இருக்கிறது. இதை அனைத்தையுமே சமாளிப்பதற்கு நாம் எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், எந்தெந்த புத்தகத்தை படித்தா நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். என்ன கேட்குறோம்னா, சமீபத்தில் நடைபெற்ற தேர்வில் பல வினாக்கள் பாடத்திட்டத்தை விட்டு வெளியேயும் அவுட் ஆஃப் பாக்ஸும் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா, பாடத்திட்டத்தை விட்டு வெளியே செல்லவில்லை, அந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் எழவில்லை என்று நமக்கு ரிப்ளை பண்ணாங்க. இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்வி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பாடத்திட்டத்திற்கு தேவையான புத்தகம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய லிமிட்டில் இருக்கா என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியது. பொது அறிவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட புத்தகத்தை படிக்க சொல்கிறாங்க. தமிழுக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக எந்த புத்தகத்தை படிக்க சொல்கிறாங்க என்பதை எல்லாமே நம்ம உங்களுக்கு இப்போ தெளிவாக விளக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாடத்திட்டத்தை விட்டு வெளியே செல்வதில்லை என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கு. நம்முடைய தாரக மந்திரமாக என்ன இருக்கணும்னா பாடத்திட்டம் தான் இருக்கணும். இப்போ தமிழினுடைய தற்போதைய போக்கு பாருங்கள். முதல்ல தமிழில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, தற்போதைய தமிழ் பாடத்திட்டத்தை எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். அதையும் நீங்கள் என்ன செய்யணும்னா மைக்ரோ டாபிக்ஸாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இலக்கணத்தில் 85 வினாக்கள் கேட்குறாங்கன்னா அந்த 85 வினாக்களையும் மைக்ரோ டாபிக்ஸாக பிரித்து வைக்கணும். இதை நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம். இரண்டாவது என்ன செய்யணும்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகத்தை ரேண்டமாக எல்லா இலக்கணத்தையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் தமிழை படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொல்கிறேன்னா, 6 முதல் 12வது வரை இருக்கக்கூடிய பழைய தமிழ் புத்தகம், புதிய தமிழ் புத்தகம், இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை டாப் டு பாட்டம் A to Z நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா புரிஞ்சு படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பாடத்திட்டத்தை எடுத்துங்க. அதற்கு பிறகு 6 to 12 பழைய புதிய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணத்தையும் முதல்ல படித்து முடிங்க. இதில் மிக முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என்னென்னா சிறப்பு தமிழ் புத்தகம், அதுவும்
பழைய 11வது 12வது சிறப்பு தமிழ் புத்தகம். சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் பழைய புத்தகத்தில் இருந்தும் கேள்வி இடம்பெற்றது. அதாவது பழைய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்தும் இலக்கணத்தில் கேள்வி இடம்பெற்றது. அதனால் அந்த புத்தகத்தை படிக்காமல் விடாதீங்க. இப்போ 6 to 12 புதிய புத்தகம், பழைய புத்தகம், புதிய சிறப்பு தமிழ், பழைய சிறப்பு தமிழ் அனைத்தையுமே நீங்கள் படித்து முடிக்கணும். இது இலக்கணத்திற்கு. ஆனால் இலக்கியத்திற்கு தமிழறிஞர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சால் போதும்னா 6 to 10வது வரை இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தொகுத்து படித்தா போதுமானது. இப்போ இந்த தமிழுக்கு நீங்கள் 100க்கு 100 எடுப்பதற்கு என்ன செய்யணும்னா, முதல்ல 6 to 12 இலக்கணத்தை முழுமையாக படிக்கணும். சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு போகாதீங்க. 6 முதல் 12வது வரை இருக்கக்கூடிய இலக்கணத்தை அருமையாக புரிஞ்சு கொண்டு படிங்க. அதற்கடுத்தது என்ன செய்யணும்னா, பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டு இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இலக்கணத்தை மட்டும் தொகுத்து படிக்கணும். இப்போ 2வது ஸ்டெப்பில் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மிக முக்கியமானது படிக்கணும். இதை படித்து முடிச்சுட்டு 3வதாக என்ன செய்யணும்னா, நீங்கள் படித்த இந்த இலக்கண பகுதியில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்பு கேட்ட வினாக்களை நிச்சயமாக கட்டாயமாக தேர்வு வடிவில் படித்தல் வேண்டும். இதுதான் முக்கியம். எப்படி படிக்கணும்? தேர்வு வடிவில் படித்தல் வேண்டும். இந்த 3 ஸ்டெப்பையும் முடித்த பிறகு நீங்கள் பல 3 மணி நேர தேர்வுகளை எழுதி பார்த்தல் மிக மிக அவசியம். நீங்கள் இந்த பல 3 மணி நேர தேர்வை எந்த அளவிற்கு எழுதி உங்களுடைய தவறை சரி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிக மதிப்பெண் உங்களுக்கு தமிழில் கிடைக்கும். இப்போ இந்த 4 ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, தமிழ் சிலபஸை முடிக்கணும். அடுத்தது கணிதத்தினுடைய தற்போதைய போக்குக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 6 to 10 கணித புத்தகத்தை நீங்கள் படித்தா போதும். கணிதத்திற்கு 6 to 10 இருக்கக்கூடிய கணக்குகளையும் பயிற்சி வினாக்களையும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். வேறு எதையுமே தேடி அணைய தேவையில்லை. இப்போ 15 கேள்விகள் நமக்கு கணிதத்திலிருந்து கேட்பாங்க. அதற்கு இந்த 6 to 10 புத்தகமே போதும். ஆனால் காரணவியலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, தமிழ் மீடியம் மாணவர்களாக இருந்த RS அகர்வால் இப்போ தமிழ் மீடியத்திலே புத்தகம் வெளியாகிருக்கு. அதில் இருக்கக்கூடிய மெத்தடில் தான் நமக்கு கேள்விகள் இடம்பெறுகிறது. அப்போ அதை படிச்சிருங்க. ஒருவேளை ஆங்கில வழியாக இருந்தாலும் நீங்கள் RS அகர்வால் பயன்படுத்தலாம். இல்லைனா அரிகன் பப்ளிகேஷன்லேயும் ஒரு பெஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தமிழ் மீடியமாக இருந்தால் RS அகர்வால், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் RS அகர்வால் அல்லது அரிகன். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுங்க. இப்போ கணிதத்தினுடைய தற்போதைய போக்கை நீங்கள் மிக எளிமையாக கையாள 6 to 10 புத்தகம் கணிதத்திற்கும் RS அகர்வால் அல்லது அரிகன் புத்தகம் ரீசனிங்கும் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். இப்போ உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியே இந்த கணிதம் தான். கணிதம் அனைவராலுமே எளிமையாக பதிலளிக்க முடியுமானா முடியாது. கணிதத்தில் நீங்கள் எவ்வளவு அதிகமான மதிப்பெண்களை மற்றவர்களை விட பெறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரேங்க் முன்னாடி போயிட்டே இருக்கும் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தமிழ் பெரும்பான்மையானோர் கிட்டத்தட்ட ஓரளவு மார்க் எடுத்துருவாங்க. அப்படின்னா எந்த பகுதியில் பெரும்பான்மையானோர் குறைவான மார்க் எடுப்பாங்கன்னா கணித பகுதியில் தான். அப்போ கணித பகுதியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ரேங்க் பார்த்தீங்கன்னா முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் பகுதி கணிதம் மற்றும் காரணவியல் தான். இப்போ பொது அறிவியலுடைய தற்போதைய போக்கை நாம் எளிமையாக கையாள முதல்ல நீங்கள் என்ன படிக்கணும்னா, 6 to 10 புத்தகத்தை தான் நீங்கள் முதலில் படித்தல் வேண்டும். எல்லாரும் 11வது 12வது படிங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதை கேட்காதீர்கள். முதல்ல பேஸ்மெண்ட்டு எந்த அளவிற்கு ஸ்ட்ராங் ஆகும்னு பாருங்கள். அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தது 11th 12th போங்க. நேரடியாக 11வது 12வது புத்தகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பல விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும். அதனால் முதலில் நீங்கள் படிக்க வேண்டியது 6 to 10 புத்தகம். அதற்கடுத்தது 11வது 12வது வகுப்பு புத்தகம். இதை முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் கீழும் இருக்கக்கூடிய முந்தைய தேர்வு வினாக்களை கண்டிப்பாக பார்த்தல் வேண்டும். அதற்கடுத்தது பாடத்திட்டத்தையே நீங்கள் என்ன செய்யணும்னா மைக்ரோ டாபிக்ஸ் அளவில் பிரிக்கணும். வெற்றியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய மெத்தடில் மிக முக்கியமான மெத்தட் என்னென்னா மைக்ரோ டாபிக்ஸாக பிரித்தல். எடுத்துக்காட்டுக்கு டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி சுல்தானில் 5 வம்சம் இருக்குது. அந்த 5 வம்சத்தில் எந்த 3 வம்சத்தில் அதிக வினாக்கள் இடம்பெறுகிறதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 வம்சங்கள்லையும் எந்த ஏரியாவில் கொஸ்டின் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் மைக்ரோ டாபிக்ஸ். இதை எப்படி செய்ய முடியும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா நம்மளால் செய்ய முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 6 to 10 படிக்கிறீங்க, 11 12 படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறீங்க, மைக்ரோ டாபிக்ஸாக பிரிக்கிறீங்க,
பிரிச்சுட்டு பொது அறிவிக்கும் தமிழுக்கும் சம முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். பல்வேறு மாணவர்கள் பல வருடங்கள் கடந்தும் இன்று வரையே தேர்ச்சி பெறாமல் இருக்க ஒரே காரணம் என்னன்னா, தமிழ்னா தமிழை மட்டுமே படிச்சுட்டே இருப்பாங்க, ஜிஎஸ்னா ஜிஎஸ்ஸை மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. இரண்டுக்கும் சம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இதனால தான் அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த அளவிற்கு நீங்கள் ஷெட்யூல் பண்ணியாச்சு, தற்போதைய போக்கின்படி படிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை நீங்கள் டெய்லி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 40+40+20 என்ற ரூலை நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு எடுத்துக்காட்டுக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா 4 மணி நேரம் தமிழ், 4 மணி நேரம் ஜிஎஸ், 2 மணி நேரம் மேக்ஸ். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். 10 மணி நேரமே தமிழ் படிக்கக்கூடாது, 10 மணி நேரமே ஜிஎஸ் படிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் 4+4+2 என்ற மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தை பிரிச்சிங்க. இப்படி படித்தா உங்களுடைய மதிப்பெண் அதிகமாக வரும். உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கிய ஒரு புத்தகம் என்னன்னா, தமிழக அரசால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட 3 ஆண்டு சாதனை மலரை கண்டிப்பாக படிக்கணும். இந்த புத்தகத்திலிருந்து இப்பொழுது வரக்கூடிய அனைத்து டிஎன்பிசி தேர்வுகளிலுமே கேள்வி நிச்சயம் இடம்பெறும். அந்த சாதனை மலருடைய பிடிஎஃப் புத்தகத்தை நம்முடைய டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பாக இந்த சாதனை மலர் புத்தகத்தை படிச்சுங்க, இதிலேருந்து கேள்விகள் வரும். இப்போ தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், சமீபத்திய போக்கு என்னன்னு சொல்லிட்டேன், கணிதம் என்ன படிக்கணுன்றதை சொல்லிட்டேன், எந்த புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டேன், பொது அறிவை எப்படி கையாளணும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய சூத்திரங்களாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பாடத்திட்டத்தை எவ்வளவு சீக்கிரமாக முழுமையாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முழுமையாக முடிங்க. முடித்துவிட்டு முந்தைய தேர்வு வினாக்களை தேர்வு அடிப்படையில் எழுதி பாருங்கள். கணிதத்தில் எவ்வளவு நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியுமோ, முழு மதிப்பெண் எடுக்க முடியுமோ அதற்கான ப்ராக்டிஸை பண்ணுங்கள். கணிதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் நிறைய கேள்விகளை போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் கணிதத்தில் முழு மதிப்பெண் எடுப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுங்க. கடைசியாக பொது தமிழுக்கும் பொது அறிவுக்கும் சம முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்கள். அதை செய்தால் மட்டும்தான் உங்களால் டிஎன்பிஎஸ்சியில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய டிஎன்பிஎஸ்சியின் போக்கின் அடிப்படையில் உங்களுடைய படிக்கிற மெத்தடை மாற்றுங்க. இப்படி தான் இன்றைய டிஎன்பிஎஸ்சியின் போக்கு இருக்கிறது. இந்த போக்கிற்கு ஏற்றாற் போல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம். நம்முடைய வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை. விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருங்க. நிச்சயம் வெற்றி உங்களை வந்து சேரும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் விளக்குறேன். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சி அகாடமியை தொடர்ந்து கொண்டே இருங்க. நன்றி, வணக்கம்.